தலைவர் என்னமா ரோபோட்டை கண்டுபிடிக்கிறாரு. நாம தலைவருக்குள்ளே ஃபியூச்சர்ல சயின்டிஸ்ட் ஆகி ஒரு ரோபோட்டை கண்டுபிடிக்கணும். ஃபியூச்சர் என்ன சயின்டிஸ்ட் ஆகுது, நான் இப்பவே சயின்டிஸ்ட் ஆக போறேன். அவசரப்பட்டு சயின்டிஸ்ட் ஆகணும் முடிவு எடுத்துட்டோம். இப்ப என்ன பண்றது? அந்த டேபிள் என்னமோ இருக்கு. பேட்டரி எல்இடி இருக்கு. இதை வச்சு ஒரு மினி சயின்டிஸ்ட் ஆயிட வேண்டாம். இப்போ இதை கனெக்ட் பண்ணுவோம். ஏடா அது பல்பு எரிஞ்சிடுச்சு. என்னவா இருக்கும்? இந்த மாதிரி நீங்களும் எல்இடியை டைரெக்டாக பேட்டரியோட கனெக்ட் பண்ணும்போது பேர்ன் அவுட் ஆகியிருக்கும். இப்படி பேர்ன் அவுட் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும், எலக்ட்ரானிக்ஸில் ஒரு காம்போனண்ட்டை எப்படி சூஸ் பண்ணுறது, அதை எப்படி ப்ராப்பராக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். போக்கிரி படத்தில் வடிவேலு சிந்திர தண்ணியை அடைக்கிறேன்னு போவார். இப்படி வேகமாக வர தண்ணியை நிறுத்த அவர் முட்டு கொடுத்து அடைக்க பார்ப்பாரு. என்னதான் அவர் முட்டு கொடுத்து அடைச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரையும் மீறி அந்த தண்ணி இன்னொரு சைடாக வெளியே வந்துடும். இது ஏன் இப்படி வருதுன்னா, வடிவேலால அந்த வாட்டரை ஹோல்டு பண்ணி நிறுத்துற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. இதே மாதிரி தான் நாம ஒரு எல்இடியை ஸ்ட்ரைட்டாக பேட்டரியோட கனெக்ட் பண்ணும்போது அந்த பேட்டரியிலேருந்து வர டூ மச் பவர்னால அந்த எல்இடி பேர்ன் அவுட் ஆகிடும். ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக்கால் 1 kg ஆஃப் வெயிட்டை தான் தாங்க முடியும்னா அந்த அளவுக்கு வெயிட் உள்ள பொருளை தான் நம்ம அதில் போடணும். அப்படி இல்லாமல் 5 kg வெயிட் உள்ள ஒரு பொருளை போடும்போது என்ன ஆகுனா, இதே மாதிரி தான் எலக்ட்ரானிக்ஸும் எந்த ஒரு காம்போனண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதோட டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்க தான் டேட்டா ஷீட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்ம ஒரு பேட்டரி அப்புறம் எல்இடி எடுத்துப்போம். இந்த பேட்டரியோட டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கரண்ட் அண்டு வோல்டேஜை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது கரண்ட்டோட வேல்யூ எடுத்துக்கிட்டால் 2500 mAh, அதாவது 2.5 amps. அதுவே வோல்டேஜோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.7 volt. இப்போ நம்ம எல்இடியோட டேட்டா ஷீட்டை பார்க்கலாம். இந்த எல்இடி டேட்டா ஷீட்டில் கரண்ட் பார்த்தீங்கன்னா 20 mA மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.5 voltலேருந்து 4 volt வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்இடிக்கு வோல்டேஜ் 3.5 voltலேருந்து 4 volt வரைக்கும் தான் கொடுக்கணும். அதேமாரி கரண்ட் 20 mA தான் கொடுக்கணும். இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சிக்காம பேட்டரி அண்ட் எல்இடி டைரெக்டாக கனெக்ட் பண்ணால் ஒன்று அது ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் போகும், அப்படிலாம் பேர்ன் அவுட் ஆகிடும். இந்த பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.7 volt அண்ட் இந்த எல்இடியோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.5 volt to 4 volt. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம கரண்ட்டுக்கு போவோம். பேட்டரியோட கரண்ட் பார்த்தீங்கன்னா 2500 mA. பட் அதுவே எல்இடியோட கரண்ட் பார்த்தீங்கன்னா 20 mA. இங்கே தான் பிரச்சனையே. எல்இடிக்கு தேவைப்படுற கரண்ட்டோ 20 mA, பட் நம்மக்கிட்ட இருக்கிறதோ 2500 mA. இப்போ நம்ம இந்த கரண்ட்டை லிமிட் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணாமல் விட்டுட்டோன்னா எல்இடி பேர்ன் அவுட் ஆகிடும். பொதுவாக நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது தண்ணி வேகமாக வந்துச்சுன்னா மேலே தெரிக்காமல் இருக்க டேப்பை பாதியாக க்ளோஸ் பண்ணுவோம். இப்போது தண்ணி ஸ்லோவாக ஆரம்பிக்கும், நம்ம ஈஸியாக ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு போயிடலாம். சேம் இதேமாரி தான் பேட்டரியிலேருந்து எல்இடிக்கு போகிற டூ மச் பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டர்னு ஒரு காம்போனண்ட்டையும் ஓம்ஸ் லா என்ற கான்செப்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஓம்ஸ் லா கான்செப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, V = I × R, அதாவது வோல்டேஜ் கரண்ட் × ரெசிஸ்டன்ஸ். இப்போ நமக்கு வோல்டேஜ் அண்டு கரண்ட் தெரியும். இதை வச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இந்த வேல்யூஸை ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு 8 ohms கிடைக்கும், கிட்டத்தட்ட 10 ohms. இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணால் எல்இடிக்கு 3.5 volt தான் போகும். கரண்ட் பார்த்தீங்கன்னா 15 mA தான் போகும். இப்படி போகிறதுனால எல்இடி பேர்ன் அவுட்டும் ஆகாது, அதே நேரத்தில் எஃபிஷியண்ட்டாகவும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஓம்ஸ் லா பற்றி பார்ப்போம்.